நடப்பு 2017ஆம் ஆண்டில் முழுநேர அரசியலில் களம் இறங்க இருப்பதாக லட்சிய திமுக தலைவரும் நடிகருமான டி. ராஜேந்தர் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வலியுறுத்தி 10 நிமிட மௌன போராட்டத்திற்கு நடிகர் சிம்பு அழைப்பு விடுத்திருந்தார். சென்னை தீநகரில் உள்ள அவரது வீட்டு முன்பாக நூற்றுக்கணக்கானோர் வியாழக்கிழமையன்று கூடினர். போராட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டி. ராஜேந்தர், ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய அரசு இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டினார். இந்த ஆண்டு முதல் தீவிர அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் கூறினார். நான் என்னைக்குமே முழுநேர அரசியல்வாதியா வருவேன்னு சொன்னதே இல்லை. யாரோ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவன்னு போட்டி போட்டப்பெல்லாம் நான் முதல்ல அமைச்சர் ஆவன்னு சொன்னது கிடையாது. ஆனால் இன்னைக்கு 2017 இந்த பொங்கி எழுந்தக்கூடிய இந்த பொங்கல் கூட்டம், இது தமிழர்களின் பொங்கல், இது கொள்கைகளை குன்றாத தங்கங்களின் பொங்கல், இது கொள்கை சிங்கங்களின் பொங்கல், தமிழ் சங்கங்களின் பொங்கல் என இந்த சிங்கங்களை திரட்டி எடுப்பிருக்கான் என் மகன் சிம்பு. காலனா பாயும் கொம்பு, அதுகிட்ட இருக்கிறது கொம்பு, அதை அடக்கணும்னா வேணும் தெம்பு, அதை தான் சொல்றான் சிம்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டு என்பது எங்களுடைய அடையாள சின்னம். இதுல இனிமே மத்திய அரசு சும்மா காட்டக்கூடாது. மோடி வித்த உண்டி இல்லைன்னு சொல்லுங்க. 2 வருஷமா ஆடுறீங்க கண்ணாமூச்சி.